ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி குக்கரில் மட்டன் பிரியாணி குழையாமல் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணியை பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் கலர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அரிசிலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. இந்த பிரியாணியை நான் எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு 400 கிராம் அளவுள்ள மட்டனை நான் எடுத்திருக்கேன். இந்த மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். மட்டன்லேருந்தே நிறைய தண்ணி வரும், அதனால் 1/2 கிளாஸ் போதுமான அளவு. இதை குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு அரிசியை அளந்து எடுத்துட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் இதை ஊற வச்சுக்க போகிறேன். மட்டன் வேக வச்சுருந்தோம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம இப்போ எடுத்துட்டோம். மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மட்டனை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். நம்ம இதே குக்கரில் தான் இப்போ பிரியாணி பண்ண போகிறோம். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து வதக்கி விட்டு ஸ்லைஸாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட நான் மசாலா பொருட்களை சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதை நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு தயிரை நான் சேர்த்துருக்கேன். கப் அளவு எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருக்கேன். பிரியாணி மசாலா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த மட்டனை இது கூட சேர்த்துருக்கேன். மசாலாவையும் மட்டனையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். பாஸ்மதி ரைஸுக்கு பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸ்னால் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி தேவைப்படும். நம்ம 2 கிளாஸ் எடுத்துருக்கோம். 2 கிளாஸ்னால் மொத்தமாக 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நம்ம பிரியாணி ரெடி பண்ணுவோம். இப்போ நான் மட்டன் வேக வச்ச தண்ணியே 2 கிளாஸ் வந்துச்சு எனக்கு எக்ஸ்ட்ராவாக. அந்த 2 கிளாஸ் தண்ணியும் நான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் கரிக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் பிரியாணி கரெக்டான அளவுக்கு நமக்கு இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை இதோட சேர்த்துருக்கேன். 3 கிளாஸ் அளவு தண்ணியில் 2 கிளாஸ் ஆல்ரெடி சேர்த்துருந்தோம். இப்போ இந்த அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்க 1 கிளாஸ் தண்ணியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசி, மட்டன், மசாலாவெல்லாம் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ரெஷர்லேயே நல்லா வெந்து வந்திருக்கும். இது தம் ஸ்டேஜ்னு சொல்லலாம். நம்ம தம் வைப்போல் அது மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை நான் கிளறி விட்டுக்கிறேன். நல்ல கமகமக்கிற சூப்பரான அல்டிமேட்டான மட்டன் பிரியாணி இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மட்டன்லாம் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. ரைஸ்லாம் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூடாக இருக்குது. இப்போவே இந்த ஸ்டேஜில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மட்டன் பிரியாணி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.